அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதுக்கு பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலம். எங்கள் வீட்டு பாபா இவர். இப்போ பொங்கல் பானைக்கு குங்கும மஞ்சள் வச்சிடலாங்களா? வெங்கன பானை அது. வெங்கன பானையில் தான் நாங்கள் குங்குமம் பொங்கல் வைப்போம். இப்போ மஞ்சள் கட்டிடலாம். இப்போ மஞ்சள் ரெடி ஆகிடுச்சு, மஞ்சள் கட்டியாச்சு. இப்போ பூ வச்சிடலாம் பொங்கல் பானைக்கு. பொங்கல் பானை வச்சிடலாம். பால் ஊற்றிக்கலாம். இப்போ பால் பொங்கி வந்துடுச்சு. அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருங்க. அரிசி பருப்பு கலந்து போட்டுடலாம். இப்போ வெல்லம் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள்லாம் ஏற்கனவே சேர்த்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிடலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாடி மேலே போய் விளக்கேற்றுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். விநாயகர் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ காமாட்சி அம்மாளுக்கு வச்சிடலாம். மாடியில் சூரிய பகவானுக்கு போய் விளக்கேற்றிடலாம். மாடியில் போய் சூரிய பகவானை வணங்கிட்டு வந்து நாங்கள் நடு வீட்டில் பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி சாமி வழிபடுவோம். தேங்காய், கற்பூரம், தூபக்கால், பஞ்சபாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ மாடிக்கு போயிடலாம். மாடியில் வச்சாச்சு. ஏற்கனவே பொங்க பானைலாம் கரும்பெல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தோம். சாம்பிராணிலாம் தூபம் போட்டுடலாம். சாம்பிராணி கொடுத்துடலாம். தேங்காய் உரிச்சு வந்து வச்சுட்டேன். கற்பூரம் காட்டிடலாம். படையலுக்கும் கற்பூரம் காட்டிட்டு சூரிய பகவானுக்கும் கற்பூரம் காட்டிடலாம். கரும்பு பின்னாடி நிற்க வச்சுருக்கேன். நான் சப்போர்ட் இல்லை, அதனால பின்னாடி நிற்க வச்சுருக்கோம். இப்போ நடு வீட்டில் வந்து உள்ள கற்பூரம் காட்டிடலாம். இங்கே 3 இலை போட்டிருக்கேன். நடுவில் பொங்கல் வச்சுருக்கேன். 2 பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன். இப்படி தான் நல்லபடியாக பொங்கல் கும்பிட்டு முடித்தோம்.
நாங்கள் பொங்கல் நல்லபடியாக கும்பிட்டோம். நீங்கள் எல்லாம் நல்லபடியாக கும்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.